இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியால 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்ல ஒரு அழகான 3 பிஹெச்கே வீடு. அதுவும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு ரொம்ப நியரஸ்டா இந்த வீடு இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வீட்டோட அருமையான பிளானிங். லேண்ட் ஏரியா நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் எல்லா ரூம்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு ரெடி பண்ணி வீட்டவே ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம், 2க்குமே அட்டாச் பாத்ரூம், கிட்ஸ் பெட்ரூம், கிச்சன் கம் டைனிங் ஹால், பெரிய லிவிங் ஹால், கார் பார்க்கிங்கோட வீட்டை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாங்க. 28 அடி ரோடு பேசவோ 45 அடி நீளமாவோ கரெக்டாக 3 சென்ட் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் மெயின் டோரை நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் லைட் அண்ட் டார்க் கலர் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல நிறைய டிசைனிங் ஒர்க் பண்ணி அதுக்கு ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கவர் பால்கனியை கொடுத்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்டர்ஸ் கலருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டட்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கு உங்களுக்கு அதே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா பார்க்கலாம். அளவு 11க்கு 21. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் ரைட் சைட் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு கிளாசி பென்சில் நம்மளுக்கு டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் எல்லா எட்ஜஸ் நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 4. இந்த டைப்பில் க்ளோசெட் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் உங்களுக்கு டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் தாராளமாக ஒரு பெரிய இனோவா கார் நிறுத்திட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 4 டூவில் நிறுத்துற வரைக்கும் பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா வீட்டோட 2 தனி தொட்டி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மரத்தை கிளாஸியாக ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுக்குள்ளே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னா வீட்டோட அழகான லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஹைக்ளோசி வெட்டுப்பட்டே ஸ்டே பண்ணியிருக்காங்க. வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங்கோட சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக ஒரு உட்டன் விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் எல்லா எட்ஜஸுக்கு கார்னர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங்கோட நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பராக டி யூனிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சிவில் ஒர்க்கில் உங்களுக்கு மேலே ஆர்ச் மாதிரி பண்ணி அதுக்கு கீழே நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு உங்களுக்கு நீட்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டி யூனிட்டுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய திங்ஸ் ஒர்க்கு நம்மளுக்கு சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங்கோட சவுத் சைட் வால் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பூஜை ரூம் நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது அக்னி முனையில் அமர்ந்திருக்கிற கிச்சன் கம் டைனிங் ஹால் தாங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் போகிறக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சேவ் வால்லையும் நம்மளுக்கு 2 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணி அதில் நம்மளுக்கு ஷோகேஸ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 16. லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு உட்டன் விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வாஷ் பேஷன் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாக்கு அடுத்து பார்க்குறது வீட்டோட அழகான கிச்சன் ஏரியா. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேசன் வீட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் லேப்லேயும் உங்களுக்கு நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்களில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் டைமில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயே நமக்கு சின்னதாக ஒரு உட்டன் விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்க்கு நம்ம போய் என்ட்ரி ஆகிறோம். இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 10. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஒரு உட்டன் விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு அதே மாதிரி தான் 2x4 ஹைக்ளோசி வெட்டுப்பட்டே ஸ்டே பண்ணி வாலுக்கும் ஒரே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே அப்படியே நம்ம ரைட் சைட் கட் பண்ணோம்னா வீட்டோட டவுன் ஃப்ளோரில் அமைச்சிருக்கிற செகண்ட் பெட்ரூமும் பார்த்துக்கலாம்.
இந்த பெட்ரூமை வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேரமுலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் மட்டும் உங்களுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் இம்போர்ட்டட் டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட் வெட்டேஜ் ரெடி பண்ணி, ரெண்டு சைடு வாலும் பார்த்தீங்கன்னா 2 பெரிய உடன் உண்டை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். அளவு 5க்கு 5. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசட் எல்லாமே மாட்டியிருக்காங்க. அது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப், என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு வந்து நீட்டான டைல்ஸில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட இன்னர் ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கஸ் ஏரியா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா ஒன் சைடில் மட்டும் நம்மளுக்கு வந்து எஸ்எஸ் கிரில் எல்லாமே ஃபிட் பண்ணுவாங்க. இவங்க வந்து டபுள் சைடு நம்மளுக்கு வந்து எஸ்எஸ் கிரில் ஃபிட் பண்ணி ஸ்டெப்ஸ் நல்லா லென்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்பேஷியஸாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இங்கே நமக்கு சின்னதாக பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நமக்கு சூப்பராக நிறைய கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி மேலே நிறைய ஸ்பாட்டரில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு அப்படியே டேர்ன் பண்ணோம்னா வீட்டோட கவர் பால்கனி ஏரியா அண்ட் டெரஸ் அண்ட் வீட்டோட தேர்ட் பெட்ரூம் போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட பால்கனி ஏரியா தாங்க. இந்த பால்கனி ஏரியா மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 10. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்டரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வீட்டோட ஓப்பன் டெரஸ் போகலாங்க. அது நம்ம கடைசியாக பார்த்துலாம். அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணி வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டுபட்டேஜ் லே பண்ணி, வாலுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய உடன் உண்டை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் வந்து 2 கடப்பாக்கள் வந்து நமக்கு ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 6. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசட் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப், என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோசி பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வெளியே வந்து அப்படியே நம்ம திரும்ப ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் போகிறக்க இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோம்னா இங்கே நமக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் தாராளமாக நம்ம இங்கே 2 பெரிய கிங் சைஸ் பெட்ரூம் எடுக்கலாங்க. தாராளமாக இந்த பில்லர்ஸில் கட் பண்ணி விட்டுட்டு அதே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரைஸ் பண்ணிங்கன்னா 2 பெரிய கிங் சைஸ் பெட்ரூம் அப்படின்னு 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் எடுக்கிற வரைக்கும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் கார்னரில் மேலே நம்ம டெரஸ் போகிறக்க இங்கே நமக்கு அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. லேடர் கீழே உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக கல்லு, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே சின்ன பெட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு, அதில் துடிலூருக்கு அடுத்த ஸ்டாப்பு தொப்பம்பட்டி பிரிவு. தொப்பம்பட்டி பிரிவுலேருந்து கதுநாயக்கம்பாளையம் போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 73 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.